இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், மிளகு போட்டு, மிளகு சீரகம்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த துவரம் பருப்பு, பச்சரிசிலாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுது அதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொத்தவரங்காய் நல்ல வெந்திருக்கு. அந்த கூட்டில் நம்ம இந்த தேங்காய் விழுதை சேர்க்க போகிறோம். இதை நாம அப்படியே அதில் கொட்டிடணும். இந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா வாயு காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம செய்கிற மாதிரி செய்து சாப்பிட்டா ஒன்றுமே செய்யாது. ரொம்ப சத்தான ஒரு காய். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கூட்டில் பூண்டுலாம் போட்டு கூட அரைச்சி தயார் பண்ணுவாங்க. அது இன்னும் நல்லா இருக்கும். நம்ம இதில் அதெல்லாம் சேர்க்கல. இந்த தேங்காய் விழுதை போட்டு நம்ம நல்ல அடிவட்ட கிளறணும். இந்த தேங்காய் அந்த கலவை இந்த கொத்தவரங்காயோட நல்ல மிக்ஸ் ஆகணும். அதுவும் இல்லாமல் அதனுடைய காரம் இந்த கூட்டுக்கு நல்லா சேரணும். அதனால கொஞ்சம் நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கட்டும். அதில் இருக்கிற அதிகப்படியான கொஞ்சம் வாட்டர்லாம் ட்ரை ஆகி நல்ல கட்டி ஆகிடும். இப்போ நம்ம அதில் பெருங்காயமும் சேர்த்துருக்கோம். இந்த பெருங்காயத்தோடையும் சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையாகவும் இன்னும் இந்த கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை இறக்கி வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இறக்கி வச்சிட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த கூட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது நல்ல வெந்திருக்கு. நல்ல கூட்டு பதம் வந்துருச்சு. இதை நம்ம இப்போ இறக்கி வைக்க போகிறோம். இந்த கூட்டு பார்த்தாலே நமக்கு சாப்பிடும் போல தோணும். இது சாம்பார் சாதமோ இல்லை வத்த குழம்பு சாதமோ, ஈவன் மோர் சாத்துக்கு கூட இதை நம்ம போட்டு சாப்பிடலாம். அவ்வளவுக்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மிளகு சேர்த்துக்கிறதுனால இந்த மழைக்காலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மிளகு சேர்த்து பண்ணுற எதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லது. பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். மழைக்காலத்துக்கு மிளகு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கடைசியாக நம்ம இதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தாளிச்சு கொட்டணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டு நம்ம கடைசியாக இதில் தாளிச்சு கொட்ட போகிறோம். அவ்வளோதான் இந்த கூட்டு. வறுத்து அரைச்சி விட்ட கொத்தவரங்காய் பொரிச்ச கூட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே போல நீங்களும் உங்கள் வீட்டில் கூட்டு செய்து, இந்த கொத்தவரங்காய் கூட்டு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நிறைய பேர்கள் சும்மா வீடியோ பார்த்துட்டே ஏதோ கருத்து பதிவிடணும் அப்படின்னு தயவு செய்து அந்த மாதிரி பதிவிடாதீங்க.